நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு டென்ஷனாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ முன்னாடியே அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனாக ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இஞ்சி, பூண்டு, லெமன், கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு எல்லாமே தேவையானது ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அது ஃப்ரிட்ஜ்லேயும் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு சரி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் நைட்டே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக எதுவும் செய்ய முடியாது. தேவையான புதினா, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் டபுள் பீன்ஸு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளின்னு எல்லாமே கட் பண்ணி தேவையான அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு மறுநாளுக்கு தேவையான இட்லிக்கும் ஊற வச்சாச்சு. நாங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு, அக்கா குழந்தைங்களுக்கு, எங்களுக்கும் சேர்த்து நிறையாவே இட்லிக்கும் ஊற போட்டாச்சு. இந்த உளுந்து ஊற போடும்போது அது கூட கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு. இவ்வளோதான் நாளைக்கான ப்ரிப்ரேஷன். நாளைக்கு எந்திரிச்சு பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி இந்த இட்லிக்கான மாவையும் ஆட்டி வைக்கணும். நீங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.